என் மக்கா, நீ ஊர்ல இருந்து வந்தோன்னதான் வீடே கலகலான்னு இருக்குடி. உன் புருஷன் கூப்பிட்டாலும் சொல்லிரு, ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு தான் வருவேன்னு. ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு 10 நாள் கழிச்சு வந்து கூப்பிடுவாங்கன்னு. அதனை கேட்டேன். 10 நாள் நல்லபடியா இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லபடியா சந்தோஷமா இருந்துட்டு மக்கா. சரிம்மா, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட உட்கார்ந்து கதை விட்டாச்சு ஆசை தீர. நீ டிவி பாத்துட்டு அன்னைக்கு கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு வரமா. என்னடி சொல்லுத? நீ ரெஸ்ட் எடுக்க வந்திருக்க, உங்க அன்னிக்கு கூட மாட ஒத்தாசை பண்ண போறியா? ஒரு சுவாத்த வங்கி, ஒரு குழம்பு வச்சு, ஒரு கூட்ட வைக்கிறதுக்கு என்ன 900 நேரம் ஆயிரம் போதா? அவ வேலையை செய்வா, நீ பேசாம இரி. நீனே உன் மாமியா வீட்டுல வேலை செய்து எடுத்து அசந்து போய் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்க. எட்டிய மக்கா, ஊர்ல இருந்து வந்தோம்னா அப்படிலாம் வேலை செய்தன்னு சொல்லி சொல்லக்கூடாது. பொறவு உங்க அன்னிகரி இருக்கல, உன்னை அடிமையாக்கி போடுவா. வீட்டு மகாராணி டி, நீ எதுக்கு அவளுக்கு வேலை செய்து கொடுக்கணும்? என்னடி இது, கல்யாணம் முடிய முன்னாடி ஒரு வேலை சொல்லி செய்ய மக்கான்னா இங்க இருக்க தண்ணி தீக்கி அங்க தீக்கி தர மாட்டேன். அப்படியா பட்டவா? இப்ப என்னடி கல்யாணம் முடிச்சு மாமியார் வீட்டுல இருந்து வந்தோன்னா அன்னைக்கு நான் கூட மாட ஒத்தாசை செய்ய போறேன்னு சொல்லி இறங்குதே, அதிசயமா இருக்கு. கல்யாணம் முடிய வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. அதனாலதான் நீங்க வேலை செய்யுன்னு சொன்னாலும் போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல போயிருவேன். ஆனா இப்ப கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியுது, நாத்தனாக்காரி வாரத்துல 2 நாள் சனி ஞாயிறு அவ போக்குல ஓடி இருந்துருவா லீவுன்னு. நான் கிடந்து மாடா உழைச்சி ஓடா தெய்வமா. அவ ஒரு வேலையை எனக்கு செஞ்சு எடுத்து தர மாட்டா. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு என்ன வேலை வாங்குவா. ஆந்தாம்மா, எல்லா வேலையும் கிடந்து கஷ்டப்பட்டு ஒத்தையில கிடந்து செய்வேன். அப்படியாட்டி செய்தா மனுஷேட்டி அவளா. அதுக்கப்புறம் தாமா எனக்கு புரிஞ்சு அண்ணியோட அருமை. என்ன மக்கள் சொல்லுதே? என் நாத்தனா ஊர்ல இருந்து வந்துட்டானா அவ போக்குல காலுக்கு மேல காலை போட்டுட்டு உட்கார்ந்துருப்பா டிவி முன்னால. நான் தான் காலையில மத்தியானம் ராத்திரின்னு சுத்தி சுழண்டு பம்பரமா வேலை செஞ்சுட்டு கிடப்பேன். எனக்கு ஒரு கப் காபி குடிக்கன்னா கூட நேரம் இருக்காதுமா. அப்பதாமா என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணிய பத்தி. என்னே மருதனமா, அண்ணியும் ஒத்தையில கிடந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் எப்பங்க வந்தாலும் நானும் காலுக்கு மேல காலை போட்டுட்டு உட்கார்ந்து உங்கட உட்கார்ந்து கதை விடுதேன். நல்ல வகைக்கு வகையா செய்து கொண்டு வருவாங்க. அதை நல்லா தின்னு போட்டு நல்ல டிவியை பார்த்துட்டு இருப்பேன், போனை பார்த்துட்டு இருப்பேன். இப்பதாமா எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. என்ன மருதனமா, அண்ணி ஒத்தையில கிடந்து எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அதான் ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அன்னைக்கு எந்த வேலையா இருந்தாலும் கூட மாட ஒத்தாசை பண்ணணும், அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு. அப்பதாமா நாத்தனார் எப்பண்டா வருவான்னு தோணும். இல்லன்னு வச்சுக்கியே வெளியில சொல்லாட்டாலும் மனசுக்குள்ள தோணும், இவெல்லாம் எதுக்கு வாரா, நம்ம உசுர வாங்குதுதானே வாரா அப்படின்னு நம்ம தோணும். அண்ணி ரொம்ப நல்லவங்கம்மா, அவங்க மனசை நீ புரிஞ்சு நடந்துக்கம்மா. சரிம்மா, நான் போய் ஏதாவது வேலை செய்து எடுத்து கொடுக்கேன். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமாக்கா. போய் கூட மாட வேலை செய்ப்போம். ஒவ்வொரு நாத்தனாரும் இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டா அண்ணிய எந்த பிரச்சனையும் இருக்காத வீட்ல.